அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம், அந்த நாளில் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா, காலையில் எழுந்தவுடன் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டுமா, கர்த்தரோடு என்ன செய்யணுமா, பேச வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ காலையில் எந்திரிச்சோடனே யார் கூட பேசணும், கர்த்தரோட, ஏசப்பாவோட என்ன செய்யணும், பேசணும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, செல்லை பக்கத்துலேயே வச்சிருப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே செல்லை தான் பார்ப்பாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே செல்லை தான் பார்த்துட்டு யார் யார் என்ன அனுப்பியிருக்காங்க, எதை அனுப்பியிருக்காங்க உடனே ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளையும் நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமே கர்த்தர் தான். ஒரு நாள் படுத்துட்டு மறுநாள் எந்திப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திக்கிறதே யாருடைய கிருபை தான், ஆண்டவருடைய கிருபை தான். அப்போ முதல் நாள் எந்திரிச்ச உடனே கர்த்தரோட முதல்ல என்ன செய்யணுமா, பேச ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க மற்ற நபரோட, குடும்பத்தாரோட பேசலாம். அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், போன்ல யாருக்குனாலும் நீங்க பேசுங்க. ஆனா முதல்ல எந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு முதலிடம். அல்லேலூயா. கர்த்தரோட பேசுவதற்கு நாம் என்ன செய்யணுமா, முதல் நேரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முதல் நேரத்தை எந்திரிச்ச உடனே கர்த்தரோட பேசி பாருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க, துதிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சமாதானமா இருக்கும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப சந்தோஷமா என்ன செய்யுமா இருக்கும். ஆனா காலையில எந்திரிச்ச உடனே நான் அந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்லிட்டு நம்ம மற்ற காரியத்தை வேகமா செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னீங்கன்னா அந்த நாள் வருத்தமும் சஞ்சலமுமாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுற காரியம் என்ன, காலையில் எழுந்தவுடன் எந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அவர் இந்த உலகத்துல பூமியில மனுஷனாய் பிறந்திருக்கு, மனுஷனாய் இருக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணுவாரா, பிதாவை தேடுகிற வழக்கம் அவருக்கு இருந்தது. அவர் 100% கடவுளா இருந்தாரு, 100% மனுஷனா இருந்தாரு. அவர் இயேசு கடவுளை தேடணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அவரே கடவுள் தான். ஆனா அவர் என்ன பண்றாரா, ஒவ்வொரு நாளும் இருட்டோடு எழுந்து என்ன பண்ணுவாரா, பிதா கூட பேசுகிற பழக்கம், உரையாடுகிற பழக்கம், ஜெபிக்கிற பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். இயேசுவே பிதாவை தேடக்கூடிய அந்த அனுபவம் இயேசுவுக்கே இருந்துச்சு. அப்ப நமக்கும் கண்டிப்பா அந்த அனுபவம் இருக்கணும். அவர் பிதாவுக்கு முதலிடம் கொடுத்ததுனாலதான் இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவை கொண்டு பிதாவானவர் நிறைய வல்லமையான காரியங்களை, கிரியைகளை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் ப்ரிப்பரேஷன், அதான் முதல் நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுத்து பழகும் பொழுது நிச்சயமா அந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்மை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரா, பெரிய பெரிய காரியத்தை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கூட நம்மை கொண்டு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் காலையில் எழுந்தவுடன் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் எந்திரிச்சோடனே நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய சமூகத்தில் ஆயத்தமாகி என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காலையில்